பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த லோன் திட்டத்தில் எப்படி நம்ம கடன் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மற்றும் இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏப்ரல் 2015 பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லாத சிறு குறு கார்ப்பரேட் அல்லாத நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கடன்களை வழங்குறதுக்கு ஒரு நோக்கமாக கொண்ட திட்டம் தான் இந்த PMMY திட்டம். இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம கடன் வாங்கிக்கிட முடியும். அதாவது 50,000 10 லட்சம் வரைக்கும் நாம் தொழிலுக்கு அடிப்படையில் வாங்கிக்கலாம். இதில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புற வங்கிகளில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வணிக வங்கிகள், சிறுநிதி வங்கிகள், MFIக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி, NBFC இது மூலமாகவும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிக்கிட முடியும். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு வலியுறுத்துறதுக்கு இந்த முயற்சியில் இணைஞ்சிருக்குது இந்த PMOY திட்டம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு தனி வெப்சைட்டே இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா சுஷி இந்த கடன் திட்டத்துக்கு மூலமாக பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் நாம் கடன் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிஷோர் திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா 50,000 5 லட்சம் வரையில் லோன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தருண் இந்த திட்டத்தில் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கடன்களை 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் லோன் அப்ளை பண்ண முடியும். மேலும் பார்த்திங்கன்னா மாநில அளவிலான மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த கடன்கள் வழங்கப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா சிறு வணிகங்கள் இவங்க தொழிலை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு கூட இதில் கடன்களை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா இந்த நிலப்போக்குவரத்து, சேவைத்துறை, அடுத்து உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஜவுளித்துறை இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இதில் தனிநபர் கடன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லோனு இந்த ரெண்டுமே வழங்கப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உற்பத்தி, செயலாக்கம், வர்த்தகம் மற்றும் சேவைத்துறை, விவசாயம் அல்லாத பிரிவில் வருமானம் ஈட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்சனல் லோனு வழங்கப்படுது. அதே மாதிரி பிஸ்னஸ் லோனு வழங்கப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு நிதி நிறுவனத்துலேயும் லோன் பெண்டிங் இருக்கக்கூடாது. இந்த லோன் அப்ளை பண்ணும்போது அப்படி இருந்துச்சுன்னா கடன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிரும். மேலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷமாவது இந்த தொழிலை ரன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்துடலாம். ஏஜ் 24லேருந்து கரெக்டாக 70 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு, அதாவது இந்த கடனுக்கு விண்ணப்பிச்சுக்கிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி KYC ஆவணங்கள் இருந்தால் போதுங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, நீங்கள் ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வணிக உரிமை சான்று இருக்கும், அதையும் சமர்ப்பிக்கணும். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா இதற்குன்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. இதனோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் கழித்து அப்ரூவல் ஆகும். ரிஜெக்ட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள தொழில் தொடங்குறது, மேலும் பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர், இந்த 3க்கு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11.15%லேருந்து 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க இந்த PMMY திட்டத்தில். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆன்லைன் லோனுக்கு அப்ளை பண்ணுறதை விட இதில் எவ்வளோ பெட்டர் தான் தோணுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதை விட கம்மி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுறாங்க. ஆன்லைன் லோன்லாம் பார்த்தீங்கன்னா 36%க்கு மேலே தான் போடுவாங்க. இதில் எவ்வளோ கம்மி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி கடை அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே சரி, கண்டிப்பாக அந்த லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்துக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.